இயேசு கிறிஸ்து வருகை பற்றி பேசுறீங்க. எங்க பாரு, இயேசு வராரு, இயேசு வராரு, இயேசு வரப்போகிறார், வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் அப்படிலாம் பிரசங்கம் பண்றீங்க. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து வருவாரா அப்படின்னு கிறிஸ்தவர்கள் உட்பட கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் கேட்கிறார்கள். நல்லா கவனிங்க. இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மேசியா ஒருவர் வருவார், இந்த மனுக்குலத்திற்கு சமாதான பிரபுவாக மேசியா தேவகுமாரன் இயேசு ஒரு கன்னிகையின் வயிற்றில் உற்பவித்து பிறப்பார். தீர்க்கதரிசி சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. ஏசையா தீர்க்கதரிசி சொல்றாரு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பார். இயேசு பிறக்கல, பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க. சில டைமில் அவங்க சொல்றது அவங்களுக்கே சில டைமில் என்னன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அது நிறைவேறி கொண்டு வருகிறது. இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மேசியா ஒருவர் மனுக்குலத்தின் பாவத்தை போக்க ஏழ்மையின் கோலமாய் மனிதனாக பிறப்பார் என்று எழுதி வைத்திருக்கிறார்களே, நடந்ததா இல்லையா? நடந்தது. ஆதார் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை படித்து பாருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மனிதன் எப்படி தாயின் கர்ப்பத்திலே உற்பத்தியாகி பிறக்கிறானோ அதுபோல ஒரு கன்னிகையின் வயிற்றிலே தேவகுமாரன் இயேசு பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்தார். அவ்வளவுதான். நீ நம்பினா நம்ப கட்டி விட்டுரு. அது எப்படி கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியும்? அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நம்பக்கூடாத, கிரகிக்க முடியாத காரியத்தில இருந்து ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். இது மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அதான் ஒரே கன்னிகை, உலகத்திலேயே ஒரே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பார். அந்த குழந்தை தான் மேசியா, இரட்சகர், இம்மானுவேலர், இயேசு கிறிஸ்து. வேற கன்னிகை கர்ப்பமாகி பிறந்தால் அது அல்ல, அது வேற அர்த்தமே, அது வேற. அப்போ இயேசு பிறந்ததை குறித்து அவர் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது நிறைவேறும். சரி, இரண்டாவது, இந்த மேசியா மனுக்குலத்தின் பாவத்துக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பரிசுத்தமான தேவகுமாரனுடைய ரத்தம் இந்த பாவ பூமியிலே கொட்டப்படும். அப்போதான் இந்த மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும். யார் மூலமாய்? பிறந்த அந்த இயேசு பாலகன் வளர்ந்து சிலுவையில் அறையப்படுவார். அவர் துக்கம் நிறைந்தவராய் மனுக்குலத்தின் துக்கத்தை, பாவங்களை சுமந்து கொள்வார், சுமப்பார். எப்போ எழுதினாங்க? இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. அதுவும் ஏசியா தீர்க்கதரிசியில் நம்ம பார்க்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இயேசு பிறக்கவே இல்லை. அவர் பிறந்து சிலுவையில் அறையப்பட போகிற அந்த நிகழ்ச்சியை தீர்க்க தரிசனமாக ஏசாயா அறிவித்திருக்கிறார். சொல்ல தேவை, எல்லாம் தெரியும். நடந்ததா இல்லையா? நடந்தது. இன்றைக்கும் நீங்கள் எருசலேம், அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வாரி மலை, அந்த இடத்தை நீங்க பார்க்கலாம்.
அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் ஜெபித்த, அடிக்கடி ஜெபித்திருக்கிறார், கடைசியாக ஜெபித்த அந்த கெட்செமனே தோட்டம், அந்த ஒலிவ மலையில இருக்கிற கெட்செமனே தோட்டம், யோசித்து பாருங்க. ஒலிவ மரத்திற்கு ஆயுசு ரொம்ப அதிகம். உலகத்திலேயே ஒலிவ மரத்திற்கு ரொம்ப ஆயுசு அதிகம். 1000கணக்கான ஆண்டு அது இருக்குமா அந்த ஒலிவ மரம். இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணின அந்த இடத்துல இருந்த ஒலிவ மரங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. இப்ப கூட தாவரங்களுக்கு உயிர் உண்டு. பாட்டனி சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்கு தெரியும். அது பேசாது, பார்க்காது, ஆனால் உயிர் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கேட்குமா? மற்றவங்க பேசுறது தாவரங்களுக்கு சவுண்டு கேட்குமா? அப்படின்னா இயேசு உரத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வியாகுலத்தோடும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்த அந்த சத்தத்தை கண்டிப்பா அந்த மரங்கள் கேட்டது. இன்றைக்கும் அந்த மரங்கள் சாட்சி. நடந்தது. சரி, இப்படிப்பட்ட இந்த மேசியாவை சிலுவையில் அறைந்து கொள்ளுவார்கள். நல்லா கவனிங்க. இவர் நீதிமான், இவர் பாவமற்றவர், இவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு இடப்பட்டும் பிரைஸ் சொல்லார். தொடர்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பார், மானிடனாய் பிறப்பார். தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இயேசுவின் ரத்தம் மனுக்குலத்தின் பாவத்தை போக்க அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இந்த மேசியா உயிரோடு எழுந்திருப்பார். இந்த பாவ பூமியிலே அவர் இருக்க மாட்டார். தீர்க்க தரிசனம். அதான் யோபு சொன்னார், அவர் ஒரு தீர்க்க தரிசியே கிடையாது, ஒரு குடும்பஸ்தர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் நிற்பார். மீட்பர் என்றால் இயேசுவை குறிக்கிறார். மீட்பர் என்றால் அது இயேசுதான். நடந்தது. இப்பதான் முடிவுக்கு வரோம். இவ்வளவும் நடந்திருக்க, நல்லா கவனிக்கணும், இவ்வளவும் நடந்திருக்க இயேசு வருவார், நிறைவேறாமல் போகுமா? இது கடைசி கட்டம். இயேசுவின் வருகை கடைசி கட்டம். அதுக்கப்புறம் கூட நிறைய ப்ரோக்ராம் இருக்குது வருகையில் சம்பந்தப்பட்ட காரியம். கொஞ்சம் தவணை வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம், மனம் திரும்ப வேண்டும் என்று நான் தவணை கொடுத்திருக்கிறேன். திருந்துவான், மனம் மாறுவான், இந்த பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்புவான், தன்னை சரிப்படுத்திக் கொள்ளுவான், மோட்ச பேரின்பத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவாள் என்று பொறுமையாக கொஞ்சம் தவணை பிச்சையாக ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார். எனவே வருவார், கட்டாயம் வருவார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 10-11 வசனத்தை படித்து பாருங்கள். உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். எப்படி போனாரோ அப்படியே வருவார். என்ன அர்த்தம்? இயேசு தம்முடைய சீடர்களுக்கு எப்படி வாழ்ந்தார்? ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு இனிய நண்பனாக வாழ்ந்தார். மறுபடியும் அவர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்ல அதே அன்போடு, அதே பாசத்தோடு, அதே நேசத்தோடு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்ப இயேசு வரமாட்டார்னு சொல்றதுனால அவர் வராமல் இருக்க போறது இல்லை, வருவார். இவ்வளவும் நடந்திருக்கு, அது மட்டும் நிறைவேறாமல் போகுமா? இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. அதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். சரிப்பா, உங்க பேச்சுக்கே வரேன், அவர் கொஞ்சம் மெதுவாக வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 300-400 வருஷம் கழிச்சா வரப்போறாருன்னு வச்சுங்களேன். நம்ம இருப்போமா? மானிடர் வாழ்க்கை நிரந்தரமா? நீங்கள் பல்லாண்டு வாழ்க என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆனால் கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால்தான் இன்று நீ மரித்தால் இயேசுவோடு இருப்பாயா? உன் ஆத்துமா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போய் சேருமா? அப்படிலாம் கேட்கணும். ஊழியக்காரு, கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த கேள்வியை கேட்கணும். ஏன்னா எவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேளுங்க.
இன்றைக்கு நான் மரித்தால் என் ஆண்டவரோடு நான் இருப்பேனா? நித்திய பேரின்பத்திலே நான் இருப்பேனா? என் வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? இயேசுவுக்கு அர்ப்பணித்த வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஆர்குமெண்ட்டோ வேண்டாம் விவாதமோ இதற்கு தேவையே இல்லை. குதர்ப்பமாக கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இயேசு வருவார்னா வருவார், வரமாட்டார் என்று சொல்லி சில வாலிபர்கள் தங்களுக்கு பேசுவதற்கு வாய் இருக்கிறதுனால இயேசு வரமாட்டார் சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க, ஊர் சுத்தின்னு கிடப்பாங்க. அது அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அப்படி சொல்றதுனால அவர் வராமல் இருக்க போறதும் இல்லை. அவர் வருகிறார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று கடைசி காலத்தில் பரியாசக்காரர் கேட்பார்களாம். அப்போ இயேசு எங்க இன்னும் வரலன்னு கேட்டாவே அது பரியாசம் பண்ற மாதிரி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். தயாராகு, பரிசுத்தம் அடைவாயாக, ஜபம் பண்ணு, இன்னும் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்து, இன்னும் ஆண்டவருக்காக கொடு, பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதே, சுவிசேஷத்துக்கு கொடு, மிஷினரிகளுக்கு கொடு, ஏழை எளிய மக்களுக்கு கொடு, பரலோகத்தில் உனக்கு அதிக பங்கு உண்டாயிருக்கும். இயேசுவே தெளிவாக சொல்லிட்டார். ஆக நம்ம என்ன செய்யணும்? அங்கே போய் பங்கடைய நான் இன்னும் என்ன செய்யணும்? அதை பற்றி யோசி. வரமாட்டார், சரி வரமாட்டார், நீ இருப்பியா? இயேசு வர்ற வரைக்கும் அவர் 300 வருஷம் 400 வருஷம் 500 வருஷம் கழிச்சே வராருன்னு வச்சுக்கங்க. நம்ம அது வரைக்கும் இருப்போமா? இப்போல்லாம் எவ்வளோ ரொம்ப ஷார்ட், லைஃப் இஸ் வெரி ஷார்ட். அந்த காலத்தில் 100, 102, அப்புறம் 90. பைபிள்லே தெளிவாக இருக்குது. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது 70 ஆண்டுகள். ஒருவேளை பலத்தின் மிகுதியினால 80 ஆண்டுகள். சரி, அந்த 70லேருந்து 80 வருஷம், அந்த 10 வருஷம் எப்படி இருக்க முடியும்? நல்லா நல்லா ஆக்டிவாக இருப்போமா? முடியாது. நம்மளுக்கு சேவை செய்ய 4 பேர் தேவை. அப்படி இருக்கிறப்போ உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுகிறோம். கொஞ்சம் வாழ்க்கை, கொஞ்ச நாள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்து எத்தனையோ பேர் இன்றைக்கு நித்திய பேரின்பத்தில் நீடித்த யுகாயுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் நிரந்தரம் அல்ல, அழிந்து போகிற. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-14 படித்து பாருங்கள். நாம் காண்கின்ற இந்த வானமும் பூமியும் நெருப்பினாலே அழியும், வெந்து உருகி சாம்பலாகும், புதிய வானம் புதிய பூமி தோன்றும். இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியும். உலகத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு தோற்றம் என்றால் முடிவு உண்டு. உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை பாருங்க, அதுக்கு அதை செஞ்சவன் யாரோ ஒருத்தன் செஞ்சான். அந்த பொருளுக்கு ஒரு முடிவு உண்டு. அது எப்படியும் தூக்கி வீசி எறிய வேண்டிய காலம் வரும், அது அழிவும். அது போலதான் உலகமே நெருப்பினால் அழிவதற்கு தயாராக இருக்கிறது. தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒரு காலம் பொய்யாராது. அதனால இயேசு உண்மையாகவே வருவாரா? வரமாட்டாரா? வருவார். தேவனுடைய வார்த்தையை நான் 100க்கு 100 விசுவாசிக்கிறேன். The word of God is only authority of our life, because the word of God is only property and also property. Jesus said, heaven and earth shall pass away, but my word shall not pass away. Single part of word. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது. வார்த்தைக்கு ஒழியாது. தேவனுடைய வார்த்தை, அதுதான் எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம கவனிக்கணும். நம்பிக்கை. விக்கிரகத்தையும் மனிதனையும் ரவுடிகளையும் கலாட்டா பண்ணவங்களையும் தெய்வத்துக்குரிய தன்மை இல்லாதவங்களெல்லாம் தெய்வம் கடவுள் ஒன்று வணங்குற இந்த மானிடர் வாழ்க்கையில் தெய்வத்துக்குரிய தன்மையோடு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து ஜீவனையே கொடுத்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து மீண்டும் வராமல் இருப்பாரா? கட்டாயம் வருவார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும். செபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே அப்பா இயேசுவே, நீர் ஏழ்மையின் கோலமாய் தோன்றியது பிறந்தது எவ்வளவு உண்மையோ, சிலுவையிலே அறையப்பட்டது. கலாத்தியர் 3:13 நாங்கள் வாசிக்கிறபடி கிறிஸ்து தாமே எங்களுடைய பாவ சாபங்களை தீர்க்க போக்க எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு சாபமானார்.
எங்கள் சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற வார்த்தையின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இவ்வளவும் நிறைவேறி இருக்க இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த அந்த காலியான கல்லறை இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமிலே திறந்த நிலைமையிலே உலகத்திலேயே ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது. இயேசுவின் உயிர் தெழுந்த அந்த காலியான கல்லறை சாட்சியாக இவ்வளவும் நடந்திருக்க நீர் மீண்டும் வரப்போகிறதை குறித்து ஒரு சந்தேகமும் இல்லாதபடி உடைய வருகைக்கு ஆயத்தப்பட நீரே கிருபை செய்யும். இதை பார்க்கிற இந்த வார்த்தை கேட்கிற அன்பு உள்ளங்களோடு நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாம் சந்திப்போம்.